ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம், ராகி மாவு வச்சு இடியாப்பம். ராகி மாவில் இடியாப்பமே சரியாக வர மாட்டேங்குது, என்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சால் கரெக்டாக வரும் அப்படின்ற கேள்வி நிறைய கேள்வி இருந்தது. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ராகி இடியாப்பம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் எடுத்துருக்குது இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நான் எனக்கு இதில் 1 கப் மாவு 200 கிராம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி 1 கப் எடுத்து அளந்துக்கோங்க. அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு. இப்போ இதை வறுத்துக்கலாம். லைட்டாக நல்ல சிம்மில் வச்சுட்டு ரொம்ப மாவு கருக விடாமல் ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. பச்சரிசி மாவும் ராகி மாவு இது போல் ஒன்றா சேர்த்து வறுத்திங்கன்னா, அதாவது ராகி மாவை தண்ணி ஊற்றி பிசைகிறப்ப என்னாகுன்னா கொலன்னு ஆயிருமா, அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா அந்த வலுவழுப்பு இருக்காது, நம்ம இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாவு போட்டு நம்ம வறுத்துக்கிறோம். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. அந்த மாவு லைட்டாக சூடேறி மணம் வர ஆரம்பிக்கும் பாருங்கள், அந்த டைம் வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வறுத்தோம்னா இடியாப்பத்தோட கலரே மாறி போயிடும், கருப்பாயிரும் இல்லையா. ஏற்கனவே அது ஒரு கலர் டார்க்காக இருக்கும். அப்போ வறுக்கிறதுனால அதோட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா கருகி போன மாதிரி வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். லைட்டாக நல்ல மாவு சூடாகி அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அவ்வளோதான், அப்புறம் மாவு சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக இது போல் வறுத்துக்கோங்க. மாவு இப்போ வறுத்தாச்சு. அடுப்பையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். நல்லா தண்ணியை ஊற்றி இப்போ கலந்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்துட்டு இது போல் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது இப்படியே நம்ம சப்பாத்தியாக செஞ்சால் கூட சூப்பராக வரும். மாவு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு ஆறிச்சு. அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா இது போல் பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி மாவு நல்லா ஒன்று போல் வரணும். வருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான் பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இடியாப்ப குழல் வச்சு புழிஞ்சிக்கலாம். இது போல் நம்ம இட்லி சட்டியில் தான் நான் அவிக்க போகிறேன். நீங்கள் இடியாப்பத்துக்கு வேறு பிளேட்டெல்லாம் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம குட்டி குட்டியான இடியாப்பம் தான் நான் செய்ய போகிறேன். அதனால் நான் இட்லி பாத்திரத்துலேயே புழிஞ்சிக்கிறேன். நீங்கள் இடியாப்பத்தட்டில் கூட புழிஞ்சிக்கோங்க. எண்ணெயை தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாது. அது கூட கொஞ்சம் கீழே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், சும்மா கொஞ்சமாக. அதே போல் இடியாப்ப உலக்குலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அப்படியே மாவு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நான் குட்டியாக இருக்கிற பார்த்திங்களா அந்த அந்த இதில் தான் இடியாப்ப சுற்றுறேன். நல்லா இட்லி அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு தட்டு எடுத்தோம்னா ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி புழிஞ்சிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியும் நல்லா காஞ்சதுமே இடியாப்ப தட்டு எடுத்து வச்சு மூடி போட்டுடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள், அருமையாக இடியாப்பம் வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம் தனியாக. அடுப்பிலேருந்து இறக்குன உடனே நம்ம எடுத்தோம்னா ஒட்டிட்டு வராது. அதனால ஒரு நிமிஷத்துக்கு டைம் விட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்திங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். பாருங்கள், கையிலே கூட எடுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதே போல் டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கையிலே இப்படி எடுக்கலாம். நல்லா தேங்காயோடு இருக்குது. நம்ம இது கூட எதுவுமே குருமா எதுவுமே இல்லாமல் வெறும் அப்படியே தேங்காய் துருவலும் சர்க்கரையும் போட்டு கூட நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அடியிலையும் தேங்காய் தான் போட்டிருக்கோம் இல்லையா. இல்லைன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம், குருமா செஞ்சுக்கலாம். நம்ம இடியாப்பத்துக்கு என்னெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோமோ அதெல்லாம் இதுக்கும் செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இதுக்கு
தேங்காய் பால் தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன். இது கூட தேங்காய் பால் இல்லைன்னா கூட வெறும் தேங்காய் துருவலும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டாலே நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து குருமா பட்டாணியில், அப்புறமா வெறும் காய்கறி பட்டாணி குருமா, காய்கறி குருமா, வெள்ளை குருமா, உருளைக்கிழங்கு குருமா, அந்த மாதிரி குருமா எதுலெல்லாம் செய்வீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. நான்வெஜ் கூட குருமா செய்கிறதுனா கூட செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதே போல் தேங்காய் பால் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாம் இல்லை, தேங்காய் துருவல் போட்டு மேலே சர்க்கரையை போட்டு கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படியே இடியாப்பத்தை புளிஞ்சு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்ததுமே சர்க்கரையும் தேங்காய் துருவலையும் போட்டோமா எடுத்து சாப்பிட்டோமா அப்படின்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இடியாப்பமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாஃப்டான ஒரு இடியாப்பம் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே தொட்ட அந்த பஞ்சை தொடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதே போல் நீங்கள் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். 1 கப் ராகி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேருங்க. அது கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு. அளவுக்கு அதிகமாக அரிசி மாவு சேர்த்திங்கன்னா அரிசி மாவோட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மாவை வந்து அரிசி மாவை கம்மியாக சேர்த்துட்டு ராகி மாவை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதே போல் வறுக்கிறதும் பார்த்திங்கன்னா பக்குவமாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் கிடையாதுப்பா. புதுசாக சமைக்க கற்றுக்குறீங்களே அவங்களுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன், சரியா? நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக 3 நிமிஷம் கூட நீங்கள் டைம் வச்சுக்கோங்க. நல்லா அந்த மாவு வந்து தொட்டு கூட பார்த்துக்கோங்க, சூடாகுதான்னு நீங்கள் பார்த்துட்டு நல்ல சூடு, நம்ம கை தொடுறதை விட சூடு அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சுடுதண்ணியை ஊற்றி கிளறப்போ கரண்டியை வச்சு கிளறுங்க. கையில் போட்டு கிளறினீங்கன்னா கை சுட்டுரும். அதனால் கரண்டியை வச்சு நல்லா கிளறி ஆற வச்சுட்டு எண்ணெயை கொஞ்சம் தொட்டு மாவை பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த இடியாப்பம் வந்து இந்த ராகி இடியாப்பம் மட்டும் கிடையாது, நம்ம அரிசி மாவில் இடியாப்பம் செய்வீங்களா அதுக்கும் இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப நல்லா வரும். சரியா? எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களில் தான் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக காலையில் நான் ராகியில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதை செஞ்சு சாப்பிடுங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம கிச்சனில் நிறைய ராகி ரெசிபி போட்டிருக்கோம். ராகி கூழ் ஸ்வீட்லேயும் போட்டிருக்கோம், காரம் ஸ்வீட் இல்லாமையும் போட்டிருக்கோம். அதே போல் சப்பாத்தி போட்டிருக்கோம், ராகியில் சப்பாத்தி போட்டிருக்கோம், ராகி தோசை, ராகி இட்லி, ராகியில் புட்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நம்ம கிச்சனில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அந்த ரெசிபியை வந்து அடுத்து ட்ரை பண்ணுறேன். சரியா? இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க.